ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்சுருக்குறாங்க குச்சிக்கிழங்கு பொங்கல். குச்சிக்கிழங்கு பொங்கல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, குச்சிக்கிழங்கு வந்து நல்லா கொலன்னு வேவிச்சுக்கோங்க. வேவிச்சதுக்கப்புறம் நீங்கள் கார பொங்கலாகவும் செஞ்சுக்கலாம், இனிப்பு பொங்கலாகவும் செஞ்சுக்கலாம். நாம் எப்படி பொங்கல் செய்கிறோமோ அதே மாதிரி தான். இது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை. குச்சிக்கிழங்கு நல்லா கொலன்னு வேவிச்சுக்கோங்க. காரமாக வேணும்னா குச்சிக்கிழங்கு எடுத்து கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம், கொஞ்சம் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கிழங்கை கொட்டி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா வாணலில் வந்து நல்லா சுற்றி எல்லாம் கிளறி விடணும். இது கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கலாம். எண்ணெய், காரம், உப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா குச்சிக்கிழங்கு பொங்கல். அதே இனிப்பு பொங்கலை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அடுத்தது போடுறேன்.